சார் உங்களுக்கு இமெயில்ஸ் வந்திருக்கு. லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? ஆமாம் சார். ஒன்ஸ் ஃப்ரம் த டைம் மேகசின், பேங்க், இன்கம் டேக்ஸ், இன்னொரு வெட்டிங் இன்விடேஷனும் வந்திருக்கு. அவ்வளோதானா? வேறு எதுவும் வரலையா? அவ்வளோதான் சார். ஓகே, லீவ் மீ அலோன். சரி சார். சீனு, நீயும். இது லெட்டர் நீங்களே இதானா? லெட்டர் மாதிரி இல்லையே, போட்டோவா? போன்ல ஆரம்பிச்சு போட்டோ வரைக்கும் போயிடுச்சு போல இருக்குதே. ஏய் சீனு, சொன்னா கேளு சீனு. வேண்டா. ஏய் செம்மையா மாட்டீங்க. Coming to Chennai on the 11th. Hope we can catch up. Subtitles. தமிழ்ல எங்களுக்கெல்லாம் புரியவேனா? 11th அன்னைக்கு நான் சென்னைக்கு வரேன். மீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. மீட் பண்ணலாமா? என்ன பண்றோம்? என்னன்னா எப்படி இருக்குது? நல்லா இல்ல நினைச்சேன். லேடிஸ் பாருங்க, இதெல்லாம் செட் ஆகாது. இது அள்ளுதுண்ணா. நான் மேட்ரை போட்டு வளன்னு இழுக்காம 2020 மாதிரி பட்டுன்னு பேசி முடிக்கிறோம். சீனு, என்னண்ணா நீ வர வேண்டாம். ஏன்? நீ அதிகமாக பேசுவ. புரியுது. அதுக்காக நீங்க கம்மியா பேசிடாதீங்க. கீர்த்தி. எஸ் சார். டைம் என்ன? 5:40. இன்னும் 20 நிமிஷம் இருக்கா? கீர்த்தி, டைம் என்ன? 5:50. டைம் என்ன? 5:51 சார். கீர்த்தி, போலாம். 6க்கு இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. போலான்னு சொன்னல. லெட்ஸ் கோ. இதுதானே வரவானீங்களா? நானும் அப்போ வந்து பார்த்துனே இருக்கிறேன். நீங்கள் எதுவோ பயந்துனே இருக்கிறீங்க. ஃபோனில் பேசுறதுக்கு பயப்படுறீங்க, லெட்டர் எழுதுறதுக்கு பயப்படுறீங்க, இப்போ நேரில் பார்க்கறதுக்கு பயப்படுறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சரி, நீ கேட்குற கேள்விக்கல்ல நான் பதில் சொன்னோன்னு அவசியம் இல்லை. நோ யோர் லிமிட்ஸ். கீர்த்தி, போலாம். கீர்த்தி, என் ஃபோன் நம்பர் மாற்றிடு. இனிமே பிரியாவோட லெட்டர்ஸ் என் டேபிளுக்கு வரக்கூடாது. ஓகே சார். நீ அவர்கிட்ட நல்லா வாங்கினல, இனிமையாவது அவர்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ. இது பாரு, கடுப்பேத்தாத, பேசாம போயிடு. என்ன? இனிமே நீங்க வேற, நான் வேற. என் லிமிட்ல இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் அவருக்கு பிடிக்காதது எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது. ஓ, அவருக்கு பிடிக்காதா? அவருக்கு பிடிக்காம தான் அந்த பொண்ணு லெட்டர் ஒன்று படிக்க சொல்லி கேட்டுனே இருக்கிறாரா? அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா வேணாண்ணாரு. இப்போ என்னன்னா மணிக்கணக்காக அந்த பொண்ணுகிட்ட வலிஞ்சு பேசினே இருக்கிறாரு. சரி, இவ்வளோ நடந்தே இருந்தால் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சேன். அந்த பொண்ணு முகத்தோட பார்க்காம திரும்பி வந்து என்ன பிடிச்சி ஏறாரு. இந்த பணக்காரங்களே அப்படித்தான். ஏன் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. சொல்றா. நீ பாத்தியா இப்ப எங்க இருக்காங்க? ஒன் ஹவர்ல வந்துடு. அண்ணன் கிட்ட சொல்லு. இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்த எல்லாம் முடிஞ்சிருக்கும். எங்கடா அவன்? இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான்ல, அவன் தான். யார் வீட்டுல வந்து யாரா நீ? என்ன தைரியம் இருந்தா கையேறா.
சொல்லுடா. நீ யாரு அவரை கேட்கறதுக்கு? அவர் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இன்னும் 10 நிமிஷத்துல என் புருஷனாக போறேன். ஏய், உன் கல்யாணத்தை பத்தி அம்மாவோட கணக்கு பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும்ல. நீ இந்த வேலை பண்றன்னு தெரிஞ்சது உயிரையே விட்டுரும். என்ன செய்ய சொல்ற? முறையா பண்ணலாம் தான் அவ அப்பா கிட்ட கேட்டோம். என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டாரு. என்ன சொல்ற? உன்ன மாதிரி ஜெயில இருந்து வந்த அண்ணன் இருக்கான், ரோட்ல சுத்துற ஒரு தம்பி இருக்கான்னு சொல்றியா? இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணை யார் ஏத்துக்குவா? அவங்க அப்பா ஏத்துக்கல, நம்ம அம்மா எப்படி ஒத்துக்கும்? உங்களால ஏன் வாழ்க்கை கெடுத்துக்கணுமா? நீ போய் பேசுறியா சொல்லு. பெரிய இவ மாதிரி பேசுவோம்.